தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ரஷ்யா அவங்க பொதுவா இதை பண்ணுங்கப்பா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இதை பண்ணு, இதுதான் அங்கே எப்பவுமே நடைமுறையாக இருக்கும். ஆனால் அவங்க மேக்சிமம் நல்ல விஷயங்கள் சார்ந்து தான் மக்களை நல்வழிப்படுத்துறதுல கவர்மெண்ட் ரொம்ப முனைப்பாக இருப்பாங்க. அப்போ ஏற்பட்ட ரஷ்யாவில் இந்த சாத்தானிய வழிபாடு இருக்குல்ல, இதை சார்ந்த ஒரு பெரிய முட்டுக்கட்டையை போட்டு இப்போ அதை இன்னும் ஸ்பீடப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ப்ராசஸை. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ரஷ்ய அரசு இதுக்கு முன்னாடி பிளாக் லிஸ்ட்ல ஒரு சில விஷயங்கள் வச்சிருந்தாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா டெரரிசம் அண்ட் எக்ஸ்ட்ரீமிசம் இருக்குல்ல, இதை ரஷ்யாவில் ஃபுல்லி பிளாக் லிஸ்ட் தான். இதை சார்ந்து யாராவது ஒரு வேலையை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்கள முதல்ல உள்ள பூச்சி போடுறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்குறது, இதுதான் பிரதான வேலையாக இருக்கும். இன்டர்நேஷ்னல் எல்ஜிபிடி மூவ்மெண்ட் இருக்குல்ல, இது ரஷ்யாவில் ஆகவே ஆகாதுங்க. இந்த மூமெண்ட்டை சேர்ந்தவங்களை ரஷ்யா மிகப்பெரிய குற்றவாளிகளாக பார்ப்பாங்க. ரஷ்யா பொறுத்த வரைக்கும் அங்கே இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கு பெருசாக எந்த ஒரு ஆதரவும் கிடையாது. ஸோ அதுவும் பிளாக் லிஸ்டா. இது கூடவே ஆன்டி ரஷ்யன் செப்பரேட்டிஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கு பாருங்க, அதாவது ரஷ்யாவை பிரிக்கணும், பிரிவினைவாதம் சார்ந்து சில இயக்கங்கள் செயல்படுது அப்படின்னா அதை ஒழிச்சு கட்டுருவாங்க. ஸோ ரஷ்யாவோட பிளாக் லிஸ்ட்டில் இந்த 3 விஷயங்கள் முக்கியமானதாக இருந்துச்சா, இதில் 4ஆவதாக ஒன்று ஆட் பண்ணாங்க 2025 வருஷம். அதுதான் இந்த இன்டர்நேஷ்னல் செட்டனிசம் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. சர்வதேச சாத்தானிய இயக்கம். அதாவது கடவுளுக்கு நேர் எதிராக சாத்தான வழிபடுற நிறைய கும்பல்கள் இருக்கும் பார்த்தீங்களா, சர்வதேச அளவில் இருக்காங்க. அவங்க ரஷ்யாவில் பெனட்ரேட் ஆகிறத அந்த கவர்மெண்ட் பார்த்துட்டு சும்மா இல்லைங்க. இல்லை, இந்த பெனட்ரேஷன் நம்ம நாட்டுக்கே நல்லதில்லைன்னு சொல்லிட்டு இதை எப்படியாவது ஒழிக்கணும்னு ரஷ்ய அரசு முயற்சி பண்ண ஆரம்பிச்சது. ஆக்சுவலாக இதில் முதற்கட்டமாக என்ன பண்ணாங்க, போன வருஷம் இந்த சர்வதேச சாத்தானி இயக்கம் சார்ந்து ரஷ்யாவில் இருக்கிற சொத்துக்கள் என்னென்ன இதை பற்றி ஃபுல்லாக அவங்க ஆய்வு பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி கண்டெடுக்கப்படுற சொத்துக்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. திருப்பி கொடுக்கறதே கிடையாதுங்க. என்ன எக்ஸ்கியூஸை யார் கொடுத்தாலும் திருப்பி கொடுக்கவே இல்லை. எல்லா அசட்ஸையும் ஃப்ரீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. 2025 ஆரம்பித்த விஷயம் இப்போ வரைக்கும் ரொம்ப ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்கு. அந்த அசட்ஸை தேடி தேடி ஃப்ரீஸ் பண்ணுற வேலை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க நாங்கள் அப்படின்னு யாராவது கிளைம் பண்ணுறாங்கன்னா சோழி முடிஞ்சு. அவ்வளோ பெரிய விவகாரமாக போய்கிட்டு இருக்கு. ரஷ்யாவோட ப்ராசிக்யூட்டர் ஜெனரல் இவர் அப்போ என்னென்ன சொல்லியிருந்தாரு, இந்த சர்வதேச சாத்தானி இயக்கம் இருக்குல்ல, இதில் இருக்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அவங்க அப்படி தான் வகைப்படுத்துகிறாங்க, எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்கிறாங்க அவங்கள. நீங்கள் மெம்பர்ஸ்னு புரிஞ்சுக்கலாம். இது இவங்க வெறுப்புணர்வு அதிகமாக விதைக்கிறாங்கன்னு அந்த நாட்டில் இருக்கிற ரஷ்யன் ப்ராசிக்யூட்டர் ஜெனரல் இந்த விஷயங்களை சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் சர்ச்சஸ் இருக்குல்ல, இது எல்லாத்துக்கும் இழுக்க ஏற்படுத்துகிற மாதிரி இவங்க இங்கே வியாபிச்சிருக்காங்கன்னு இவ்வளோ பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. கிறிஸ்டியானிட்டியே அப்படி பார்ப்பாங்க. ஆர்த்தடாக்ஸ்னால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா மற்ற நாடுகள் கிறிஸ்மஸை கொண்டாடுற தினம் வேற, ஆனால் ரஷ்யன்ஸ் கிறிஸ்மஸை கொண்டாடுற தினம் வேற. ஏன்னா அவங்க ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் வகைப்படுத்துறதுனாலேயே அப்படி பார்ப்பாங்க. இது போல் இந்த சாத்தானி இயக்கத்தை சேர்ந்தவங்க இருக்காங்களே, இவங்க ரேடிக்கல் நேஷனலிசம் அண்ட் நியோ நாசிசம் இந்த மேனிஃபெஸ்டேஷனை ஃபுல்லாக இங்கே விதைக்கிறதா சொல்கிறாங்க. எங்கே ரஷ்யாவில் நியோ நாசிசம். ஆக்சுவலாக இந்த ஒரு டேர்ம் இருக்குல்ல, ஹிட்லரோட படையை இந்த உலகம் எந்த அளவுக்கு வெறுத்துச்சுன்னு தெரியும், அவர் சார்ந்த கட்சி எந்த அளவுக்கு வெறுத்தாங்கன்னு தெரியும். அவங்க மனப்பான்மையில் யார் இப்போ செயல்பட்டாலும் இந்த காலகட்டத்தில் அவங்க நியோ நேசிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சாத்தானி இயக்கத்தை சேர்ந்தவங்கள ரஷ்யாவில் கிளைம் பண்ணுறாங்க. யார் அங்கே இருக்க கவர்மெண்ட்டு. ரஷ்யாவோட சுப்ரீம் கோர்ட் இருக்குல்ல, அவங்க ஒரு கட்டத்தில் என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, ரைட்டு, இந்த சர்வதேச சாத்தானி இயக்கம் இருக்குல்ல, அது ரஷ்யாவில் இதுக்கப்புறம் இருந்தால் சரியாக வராது, அதை பேன் பண்ணுறோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிச்சு. ஒரு பக்கம் அரசு இந்த அளவுக்கு பிரயத்தனப்பட்டாங்க அந்த இயக்கத்தை அழிக்கணும் உள்ளே இருந்து அப்படின்ட்டு. ரஷ்யாவோட சுப்ரீம் கோர்ட்டு இதே முடிவு எடுத்திருக்காங்க. ப்ராசிக்யூட்டர் ஜெனரலோட பேச்சு கேட்டு அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்க மக்களே, ரஷ்யா எந்த அளவுக்கு இந்த சாத்தானிய வழிபாட்டை எதிர்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஆர்த்தடாக்ஸ் சர்ச் இருக்குல்ல ரஷ்யாவில், அதோட ஹெட்டான பேட்ரியார்க் கிரில் இவர் என்ன சொல்லியிருந்தாப்புல, அப்போ எங்க சுப்ரீம் கோர்ட்டோட இந்த முடிவை நாங்கள் வரவேற்கிறோங்க. இப்போ ஒரு பேன் பண்ணதை அனௌன்ஸ் பண்ணாங்களா 2025, அது இப்போ வரைக்கும் செயல்பாட்டில் வச்சுருக்காங்களே, இதை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். இந்த சாத்தானியத்தை பயன்படுத்துகிறவங்க இருக்காங்களே, அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமான சடங்குகளை ஃபாலோ பண்ணுறதா இவர் குற்றம் சாட்டினார். ஆக்சுவலாக அந்த சாத்தானிய வழிபாடு மேற்கொள்கிற சிலர்கிட்ட கேட்டால், ஏங்க திரைப்படங்களை தான் அப்படி மோசமாக சித்தரிக்கிறாங்க, ஏதோ மனுஷங்களை கொள்கிற மாதிரி ரத்தகாவை கொடுக்குற மாதிரிலாம் சித்தரிக்கிறாங்க, அது போல் நாங்கள் பண்ண மாட்டோம்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் கேட்டாங்கன்னா
அவங்க ரிச்சுவல் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்களாமா, இந்த ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ் இருக்குல்ல, அதோட மாண்பை கெடுக்கிற வகையில், அதோட புனிதத்தை பறிக்கிற வகையில் சில ரிச்சுவல்ஸ்லாம் அவங்க வெளியே பண்ணுறது எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவங்க சின்ன சின்ன பசங்களாக பார்த்து அந்த டீமில் சேர்த்துக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. ரஷ்யாவில் ஏற்கனவே மக்கள் தொகை சார்ந்த அந்த அரசு எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணிட்டு இருக்குன்னு தெரியும் பூஸ்ட் பண்ணுறதுக்காக. 2ஆம் உலகப் போரில் ஏற்பட்ட மிகப்பெரிய சரிவு ரஷ்ய மக்கள் தொகையில், அதை எப்படியாவது நம்ம கட்டமைச்சு மேலே கொண்டு வந்து கவர்மெண்ட் எவ்வளவோ பண்ணிட்டு இருக்காங்க. 8 குழந்தைங்க மேலாம் பெற்றாங்கன்னா அந்த நாட்டை பொறுத்தவரை அவங்க தான் ராஜா கிட்டத்தட்ட. அப்பேற்பட்ட விஷயங்கள அரசே சலுகையாக கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட நேரத்தில் சின்ன சின்ன பசங்களை பார்த்து இந்த இயக்கத்தில் சேர்றாங்களே, அது நம்ம நாட்டோட ஃபியூச்சருக்கே சரி கிடையாது. நம்ம நாட்டோட சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூஸ்க்காக, நம்ம நாட்டுக்காக அவங்க உயிரை தியாகம் பண்ணிடுமே தவிர இது போல இயக்கங்களை சேர்றதுக்காக அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்க கூடாதுன்னு இவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சேட்டனிசமை அவங்க ஒருபோதும் பேரளவு கூட அவங்க ஒத்துக்கிற மாதிரி தெரியலங்க. அந்த அளவுக்கு தான் ஒரு மாதிரி ரைவல்ரி போய்கிட்டு இருக்கு. இன்னும் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்த சேட்டனிசமை ரஷ்யாவிலேருந்து எப்படியாவது எராடிகேட் பண்ணோன்னு மனுஷன் பயங்கரமாக போராடிக்கிட்டு இருக்காப்ல. அப்போ ஆரம்பித்த விஷயம் இன்னும் பெருசாக போயிட்டு இருக்குன்னா அதுக்கு இவர் கொடுக்குற அந்த புஷ் தான் காரணமாக இருக்குது. இதுக்கு மத்தியில் இந்த சின்ன சின்ன பசங்களாம் சாத்தானி இயக்கத்தில் சேர்ற அந்த விஷயம் இருக்குல்ல, அதை எராடிகேட் பண்ணுறதுலையும் இப்போ ரொம்ப புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு எங்கள் ரஷ்யாவில். இந்த சர்ச் ஆப்ரேஷன் பெருசாக போகுதுங்க. ரஷ்யா சார்ந்த உலகங்களில் எந்த அளவுக்கு ஒரு பேர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் ரஷ்யாவுக்குள்ள இந்த சேட்டனிசம் மூமெண்ட் அவங்க எவ்வளோ சீரியஸாக பார்க்குறாங்கன்றதும் அந்த உண்மை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ சாத்தானிய வழிபாட்டு கோயில்கள் இதெல்லாம் சீக்கிரட்டாக செயல்பட்டு இருக்குன்னா கூட அதை கண்டுபிடிச்சி அதை நிர்மூலமாக்குற வேலையும் அங்கே பெருசாக தான் போய்கிட்டு இருக்கு. அவங்க இந்த சாத்தானிய வழிபாட்டை முழுக்க முழுக்க எதிர்க்கிறாங்க ரஷ்யன்ஸு. எப்படி இந்த சாத்தானிய கோயிலில் இந்த சாத்தானிய வழிபாடு மேற்கொள்ளப்படும், அந்த ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்கும், இதை தெரிஞ்சுக்கணும் பல பேருக்கு இப்போ ஆர்வமாக இருக்கும். இதை 2021 ஃபவுண்ட் பண்ணப்பட்ட சிலியோட சாண்டியாகோ பகுதியில் இருக்க ஒரு சாத்தானிய கோயிலுங்க. இந்த கோயில் சார் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை பார்த்துட்டு உனக்கு புரிஞ்சிடும், ஓ இப்படி தான் சாத்தானிய வழிபாட்டாளர்கள் சாத்தான் வழிபாட்டை மேற்கொள்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோயிலில் சாத்தானிய கோயில் என்ன நம்ம பண்ணுறாங்க தினமும் ரொட்டீனு, இது போல் ஒரு ஷேப்புங்க. இதுக்கான அர்த்தங்கள் முந்தைய வீடியோவில் தெளிவாக பேசிட்டோம், திரும்ப அதை பேச வரும்ல. இதுக்கு முன்னாடி ஒரு டேபிளை போட்டு அங்கே மெழுகுவர்த்திகளை ஏற்றிக்கிட்டு ஒரு 15 பேர் வரைக்கும் அந்த டேபிளை சுற்றி அமர்ந்துடுறாங்க. அவங்க பெரும்பாலும் ஈர்க்கப்படுற கலர் பார்த்தீங்கன்னா பிளாக்கு தான். கையில் ஒயின் பாட்டில் வச்சுக்கிறாங்க, புகையை போட்டு கிளப்பி விட்டுறாங்க. ஃபுல்லாக நல்ல ஃப்ரேக்ரன்ஸு, நல்ல வாசனை வர மாதிரி புகை கிளம்பிக்கிட்டு இருக்கு. நம்ம ஊரில் சாம்பிராணி கொளுத்துவோல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் உள்ளுக்குள்ளே பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா இந்த ரிச்சுவல் இருக்குது பாருங்க, அது ஆரம்பிக்குது. ப்ரோ ரிச்சுவல்னால் படங்களில் காட்டுற மாதிரி பலி கொடுக்குறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அதில் தான் கதறாங்க. போக சொல்கிற அதை பற்றி, ஏங்க நாங்கள் அதெல்லாம் பண்ணவே மாட்டோங்க, அதெல்லாம் பண்ணுவோன்னு சொல்கிறாங்கன்னு கதறிட்டு இருக்காங்க. அதை பற்றிலாம் சொல்கிறேன். ஸோ ரிச்சுவல்ஸ் ஆரம்பிக்குதா, இந்த டைமில் அவங்க எல்லாரோட கைகள்லேயும் ஒரு சைனை காட்டுறாங்க. பாபா படம் பார்த்துருக்கீங்களே, அதில் ரஜினி சார் ஒரு சைனில் வச்சுருப்பார் பாருங்க, ஒரு முத்திரை. இப்படி அதே முத்திரையை தான் இவங்க எல்லாரும் அட் அ டைமில் தூக்கி பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. இது இந்த சைன் ஆஃப் த ஹார்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாஃபமட்டோட உருவம் பார்த்துருக்கீங்களே, ஆட்டு தலை இருக்கும், அந்த 2 கொம்புகள் இருக்குல்ல, அதை குறிக்கிற மாதிரி தான் இந்த 2 விரல்களை சொல்லுவாங்க. முகத்தை குறிக்கிற மாதிரி இந்த இடம் இருக்கும். இதுதான் சாத்தானிய முகமாக அவங்க சைனாக பயன்படுத்துவாங்க. மற்ற சாத்தானிய கோயில்கள் இருக்குல்ல, அங்கே ரிச்சுவல் அப்போ ஒரே நேரத்தில் எல்லாருமே இது போல் சைன் காட்டுறது பார்க்க முடியாது. ஆனால் இந்த கோயிலில் அதை பார்க்க முடியும். சாத்தானிய வழிபாட்டாளர்களோட நம்பிக்கை என்ன தெரியுமா? இந்த கோயிலில் இருக்கிற சாத்தானிய வழிபாட்டாளர்களோட நம்பிக்கை முதல்ல ரேஷ்னாலிட்டி, பகுத்தறிவுன்ற விஷயம் ரொம்ப ஹெவியாக இருக்கும் இவங்களுக்கு மத்தியில். 2வது இண்டிவிஜுவலிசம், தனித்துவம். ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு யூனிக்கு அப்படின்ற விஷயத்தை ரொம்ப ஆழமாக நம்புவாங்க. உனக்கு நீதான்ற விஷயத்தை தெளிவாக நம்புவாங்க. 3வதாக ப்ளஷர், இந்த பூமியில் எதுக்கு பிறந்தோம், சந்தோஷமாக இன்பமாக வாழ தான். அந்த விஷயத்தை பரிபூர்ணமாக நம்புவாங்க. துக்கம்ன்ற விஷயம் தாட்டில் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களாம். 4வதாக முண்டேன் லைஃப்னு சொல்லுவாங்க. அதாவது நாம் ஒரு நாட்டுக்குள்ளே மட்டும் இருக்கிற பிரஜை அப்படின்னு நாம் ஒரு பவுண்டரியை போட்டுக்கூடாது. உலகளாவிய வாழ்க்கை, எல்லாரோட இயைந்த வாழ்க்கைன்ற மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ப்ரோ இதெல்லாம் கேட்டால் சாத்தானிய கோயில் மாதிரிலாம் தெரியலையே, ஒரு புனிதமான கோயிலில் இருக்கிற கொள்கைகள் மாதிரி இருக்குன்னு பல பேர் நினைக்கலாம். ஜஸ்ட் அவங்க சொன்ன விஷயங்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான் மக்களே, நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இந்த சாத்தானிய வழிபாட்டாளர்கள் இருக்காங்களே இந்த கோயிலை சார்ந்தவங்க, அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்க தெரியுமா? சாத்தானியத்தில் எந்த தீர்வும் கிடையாதுன்றாங்க. பொதுவாக நாம் ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா தீர்வு கிடச்சிரும், என்னோடய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் கிடச்சிரும் அப்படின்னு தான் வேண்டுதல்களை முன்வைப்போம். ஆனால் இவங்க சொல்கிறது சேட்டனிசமில் ஒரு சொல்யூஷன்ற மேட்ரே கிடையாதுன்றாங்க. 2 விஷயங்களை போதிக்கிறது தான் இந்த சாத்தானிய கோயில்னு சொல்கிறாங்க. இந்த சாண்டியாகோட சாத்தானிய கோயில் வேலை 2 விஷயங்களை போதிக்கிறது. அதில் 1, உங்களுக்கு நீங்கள் தான் கடவுள், வெளியே தேடாதீங்கன்றாங்க. 2வது, உங்களோட வாழ்க்கை உங்கள் கையில் தான்,
பாஷா படத்தில் ஆட்டோவில் எழுதியிருப்பாங்களே கிட்டத்தட்ட அதே டைலாக் தான் இப்போ வரைக்கும் அவங்க ஆழமாக இந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எது நடந்தாலும் அதுக்கு நீங்களே பொறுப்பு அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க அவங்க. நாம் பொதுவாக சொல்லுவோம்ல, விதி எனக்கு இப்படி ஆயிடுச்சு, கடவுள் என்னை தண்டிச்சார் அப்படின்ட்டு. அவங்க அதெல்லாம் மேற்கொள்ளிட மாட்டுறாங்க. ஒன்று பாசிட்டிவாக நடந்தாலும் சரி, நெகட்டிவாக நடந்தாலும் சரி, அது உன்னால் தான் நடந்துச்சுன்றதை நம்புன்றாங்க. கடவுளோ விதியோ எதுவுமே இதுக்கான காரணம் கிடையாதுன்றாங்க. வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரே ஒரு கடவுள் இந்த பூமியில் மனுஷங்க மட்டும்னு சொல்கிறாங்க. நாம தான் இருள், நாம தான் ஒளின்னு சொல்கிறாங்க. நமக்கு மேலே யாருமே கிடையாதுன்னு ரொம்ப 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 அப்டப்டாக அடிக்கிறாங்க. அதான் கடவுள் பார்த்துப்பாரு, எல்லாம் மேலே இருக்கா பார்த்துவான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயமே இல்லைன்றதான் இவங்களோட வாதமாக இருந்துக்கிட்டு இருக்கு. கடவுளை வணங்குறவங்க கூட பல பலிகளை கொடுக்குறாங்க, உயிர் பலிகளை. ஆனால் நாங்கள் எந்த உயிர்களையும் கொல்றதே கிடையாதுங்க. நாய் பூனையை கூட நாங்கள் அவ்வளோ அன்பாக தான் பார்ப்போம், நாங்கள் கொல்ல மாட்டோம். ஆனால் அப்பேற்பட்ட எங்களை குழந்தைங்களை பிடிச்சிட்டு வந்து நரபலி கொடுக்குறோன்ற அளவுக்கு சொல்லி வச்சுக்கிறாங்க. இதை நாங்கள் எப்படிங்க ஏற்றுக்க முடியும்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. பைட்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்க ஒன்று அந்த பைட்ஸ்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும், அவங்க அப்படி ஃபீல் பண்ணுறாங்க. எப்படி இந்த ஒரு விஷயம் மக்களை பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. நாம் தெரிஞ்சிக்காத ஒரு விஷயம், இல்லைன்னா நம்ம காதுகளுக்கு வராத ஒரு விஷயம், இதை நம்ம பெருசாக நம்ப போகிறது கிடையாது. ஆனால் நமக்கு சாத்தானிய வழிபாடுனாலே ஏன்ப்பா அவங்க உயிர் பலிலாம் கொடுப்பாங்கப்பா அப்படின்ற தாட் ஆட்டோமேட்டிக்காக வருதுல்ல. இதுக்கு என்ன காரணமாக இருக்கணும், அவங்க விலைக்கு இருக்காங்க. அவங்க சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட் படங்கள் இருக்குல்ல, இது போல் நிறைய சினிமா துறைகள் தான் இது போல் எங்களை ரொம்ப தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. சாத்தானிய வழிபாடுனாலே உயிர்களை எடுக்கிறதான்ற மாதிரி எங்களை காமிச்சிடுறாங்க. இதனால தான் மக்கள் எங்கள் மேலே ஒரு விதமான பயத்தில் இருக்கிறதா அவங்களே அக்னாலஜ் பண்ணுறாங்க. அதை எங்களை பற்றி படம் எடுக்கிறப்ப எங்களை பற்றின உண்மைகளை எடுங்க, அதை விட்டு திரைக்கதை சுவாரஸ்யத்துக்காக என்னென்னமோ பண்ணிடுங்க, நாங்கள் இந்த ரிச்சுவல் பண்ணுவோம் அது இதுன்னு கடைசியில் எங்களை பார்க்குற மக்களாக பயப்படுறாங்கன்னு அவங்க அப்படி புலம்புறாங்க. இதுக்கப்புறம் ஒரு கேள்வி வரும் மனசில், சரி இதெல்லாம் ரைட்டு, நாம் இதை பற்றிலாம் பெருசாக ஒரு விளம்பரமோ இல்லைன்னா ஒரு ஃபார்மோ பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் எப்படி இங்கே ஆட்கள் சேர்றாங்க அப்படின்ற டவுட் வருதுல்ல. இதுக்கான பதிலை இப்போ சொல்கிறேன், அவங்க சொன்ன பதிலே சொல்கிறேன். சோஷியல் மீடியா இருக்குல்ல, அதில் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா டிக்டாக், இது மூலமாக இது வீடியோஸ் நிறைய வருமாங்க. இது போல் இந்த கோயில் சார்ந்து இதை பார்த்துட்டு தான் மெஜாரிட்டியான ஆட்கள் இங்கே மெம்பர்ஸாக மாறி இருக்காங்களாம். இது போல் சோஷியல் மீடியா பயன்படுத்தி சுதந்திர வாழ்க்கை இருக்குல்ல, இதுக்கான தேடலுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோன்னு பல பேர் உள்ளே சொல்கிறாங்க. கத்தோலிக்கர்கள் இருக்காங்களே, அவங்க நிரம்பினது தான் சிலி. ஆனால் அப்பேற்பட்ட சிலியில் எங்களுக்கான கடவுள் இங்கே தான் இருக்காருன்னு அவ்வளோ பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கோயிலோட மெம்பர்ஸ் இருக்காங்களே, அவங்க கட்டமைப்பு அப்படி இருக்குது. இது போல் கட்டமைப்பு அரசு இயந்திரத்துக்கு கூட பெருசாக இருக்குமான்னு தெரிலங்க, அப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலில் இப்போ இருக்க ஒட்டுமொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 100 பேர். ஆனால் அந்த 100 பேரும் தரமான பர்சன்ஸு, ப்ரொஃபஷனல் வைஸ் சொல்கிறேன். பப்ளிசிட்ஸு, ஃபயர் ஃபைட்டர்ஸு, போலீஸ் ஆஃபீஸர்ஸு, லாயர்ஸு, சைக்காலஜிஸ்ட்னு இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் அந்த 100 மெம்பர்ஸு. அவங்களோட ப்ரொஃபஷன் இருக்குல்ல, அதை பேஸாக வச்சு தான் இவங்க செலக்டே பண்ணுறாங்க. ஒருத்தர் மெம்பராக மாற வரணும்னா அவங்களோட ப்ரொஃபஷன் இருக்குல்ல, இதுக்கு தான் ப்ரையாரிட்டியாக கொடுக்குறாங்க, அதை வச்சு தான் உள்ளே ஆட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஒரு வலுவான மெம்பர்ஸ் கட்டமைப்பை நம்ம பெருசாக மற்ற இடங்களை பார்க்க முடியாது. இந்த கோயிலில் உறுப்பினராக மாறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 4 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. இது 4ல் 1 மிஸ் ஆனாலும் காலி, அவங்க மெம்பராக ஏற்றுக்க மாட்டாங்களாம். இது போல் நாம்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் 100 மெம்பர்ஸோடு நின்றுக்கிட்டு இருக்கு. இல்லை, முதல் ஸ்டெப் என்னென்னா, ஒரு ஃபார்ம் இருக்கும் மெம்பர் ஆகிறதுக்கான ஃபார்மு, அதை ஃபில் பண்ணணும். 2வது, நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணி முடித்த பிற்பாடு உங்கள் சார்ந்த பேக்ரவுண்ட் செக் நடக்கும். உங்கள் மேலே ஒரு கேஸ் கூட இருக்கக்கூடாது, முடித்த கேஸாக இருந்தாலும் உங்கள் மேலே இருந்துருக்கக்கூடாது. ஸோ 0 கிரிமினல் ரெக்கார்டு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் நீங்கள் உள்ள மெம்பர் ஆக முடியுமா. இது போல் அரசியல் சார்ந்தெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா சூப்பராக இருக்குங்க. 3வது, இன்டர்வியூ இருக்குல்ல, அதை கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களை பற்றி கேட்குறது, உங்களோட தாட் ப்ராசஸை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறது எல்லாமே இந்த இன்டர்வியூவில் தெரிஞ்சிடும். கடைசியாக 4வது பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டுக்கு உங்களை உட்படுத்துவாங்க. அதாவது சில பேர் படங்களில் பார்த்துட்டு, ஓ இதான் சாத்தான் தெய்வமா, போயிடுவோமே அப்படின்னு கிளம்பி வந்துடுவாங்க. அது போல் இல்யூஷன் எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி தான் சைக்காலஜிக்கல் டெஸ்ட் எடுத்து நீங்கள் முதல்ல உளவியல் ரீதியாக ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா இல்லையான்றதை முடிவு பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் உள்ளே வர முடியும், இல்லைனா வெளியே அமுச்சு விட்ருவாங்க. ஏதோ பெரிய ஆஃபீஸர்ஸை செலக்ட் பண்ணுவதற்கான இன்டர்வியூஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த 4 ஸ்டெப்ஸ்லாம் ஒருத்தர் ஜெயிச்சிட்டான்னு வச்சுங்க. அதுக்கு பிற்பாடு புதிய உறுப்பினருக்கான ஒரு அந்தஸ்து கொடுக்கப்படும். அந்த புதிய உறுப்பினர் தனக்கான ஒரு பெயரை சூஸ் பண்ணணும். உள்ளே வர்றப்ப இருக்க பேர் இருக்குல்ல, அது உள்ளே வந்த பிற்பாடு இருக்கக்கூடாது, அந்த பேரை மாற்றிடணும். அந்த பேரை மாற்றதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. டீமன் அண்ட் ஃபாலன் ஏஞ்சல்ஸ் இருக்குல்ல, இந்த பெயர்களை இன்ஸ்பயர் பண்ணி தான் உங்கள் பேரை மாற்றிக்கணும். அப்படின்னா அப்புறம் பெயர்கள்னு கேட்டிங்கன்னா நம்ம வாயில் பெருசாக அது நுழையாதுன்னு நினைக்கிறேங்க. கொஞ்சம் கஷ்டமான பெயர்கள் தான். அதில் சில பெயர்கள் ஈஸியாக தான் இருக்குது. சரி, எத்தனை இது போல் டீமன்ஸோட பெயர்களும் ஃபாலன் ஏஞ்சல்ஸோட பெயர்களும் இருக்குன்னு பார்த்தா 1000 தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் அதிகப்படியாக அவங்க பயன்படுத்துவாங்களே இந்த சாத்தானிய வழிபாட்டாளர்கள், அது ஒரு 13 வருதுங்க. வேறுங்க 13 சாத்தான் பிரிக்க முடியல. இதை இந்த 13 பெயர்கள் என்னென்னன்றதை லிஸ்ட்டில் பார்த்துருங்க. லூசிஃபர்,
பெஹமத், லெவியத்தன், அலெக்டோ, மெகேரா, டெசிஃபோன், மெனோஸ், ஐகஸ், ராடமாந்தஸ், லைக்கஸ், ஆர்மனஸ், ஆஸ்மடஸ் அண்ட் பெல்ஃபகா. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு, உங்களுக்கான பேரை நீங்கள் சூஸ் பண்ண பிற்பாடு, உங்களோட பர்சனல் பிராண்ட் ஆஃப் டார்க்னஸ் கிரியேட் பண்ணப்பட்டுரும். ஃபைனலி அந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிற்பாடு தான் இந்த ஒரு கோயிலுக்குள்ளே நீங்கள் முழுநேர மெம்பராக மாற முடியும். அப்படி முழுநேர மெம்பராக மாறத்துக்குள்ளே இவ்வளோ ப்ரொசீஜர்ஸை கடக்கணும். இந்த மற்ற உறுப்பினர்களாக இருக்காங்களே, அவங்க இந்த புதிய உறுப்பினரை கைட் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் நாளை பின்ன வேறு என்ன புதுசாக உள்ளே வருவாங்களே, அவங்களுக்கு இப்போ புதுசாக சேர்ந்துருக்க இந்த ஒரு மெம்பர் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாப்புல. இப்படியே சைக்கிளாக உள்ளே போயிட்டுருக்கோம். இந்த மெம்பர்ஷிப் என்ன தெரியுமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க சிலி கவர்மெண்ட் கிட்ட? ப்ளீஸ் லீகலைஸ் அவர் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய ரிலீஜனாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அங்கே இருக்க சில லாயர்ஸ்லாம் சொல்கிறது, ஏங்க இதெல்லாம் பாசிபிளே கிடையாதுங்க, எப்படி இது ஒரு மதமாக அங்கீகரிக்க முடியும், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, சட்டம் இடம் கொடுக்காதுன்னு அவங்க ஒரு பக்கம் போர்க்கொடி தூக்கிட்டாங்க. ஆனால் இவங்க ஒரு பக்கம் சட்ட போராட்டம் நடத்துவோன்னு இறங்கி காலத்தில் இறங்கி இன்னும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, ரைட்டு. பாஃபமட், இந்த கோயில்லையும் பாஃபமட்டோட இந்த முகம் இருக்குல்ல, அவங்க கை விரல்களை காண்பிச்சு அந்த சின்னம், இதே தான் அந்த கொடி வரைக்கும் பார்க்க முடியுது. இந்த சிலைக்கான அர்த்தம் என்னன்றது நம்ம சேனலில் ஒரு முழு வீடியோ போட்டிருக்கேன், அதை மறக்காமல் பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்சுவலாக இந்த பாஃபமட்டை அவங்க கடவுளாக ஏற்றுக்கலை. அதுதான் மற்ற சாத்தானிய கோயில்களிலிருந்து இந்த சிலி கோயிலை பிரித்து காட்டுது. இந்த பாஃபமட்டை கடவுளாக ஏற்றுக்கலை, ஆனால் பாஃபமட் சிலை சார்ந்த விளக்கங்கள் இருக்குல்ல, அதை மட்டும் அவங்க ஏற்றுக்கிறாங்க. உருவத்தை ஏற்றுக்கலை, பட் அந்த டேர்ம்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும் ஓகேன்றாங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு வினா இருக்குது, முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் எதை நோக்கி மக்கள் அதிகமாக ஈர்க்கப்படுறதா நினைக்கிறீங்க? கடவுளை நோக்கியா, சாத்தானிய வழிபாட்டை நோக்கியா? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.